அது நேற்று ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு. அது சம்மந்தமாக அந்த ஊர் மக்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம். மக்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அங்கே அந்த பாதுகாப்பின்மை, வெளி மாநிலங்கள்லேருந்து அதிகமாக வராங்க. அவங்களுடைய அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் தெரியல, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க போயிடுறாங்க. ஸோ இவங்கள வந்து அந்தந்த கம்பெனிஸ் மூலமாக அவங்களுடைய ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் வாங்கி வைக்க சொல்லியிருக்கிறோம். தேவையான இடங்களில் பல இடங்களில் வந்து இப்போ சிசிடிவி இல்லைங்கிற மாதிரி ஒரு குறை சொல்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து சிசிடிவி போடுறதுக்கு நம்ம சிப்காட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்கிறோம். அது மூலமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் வந்து பல இடங்களில் குழந்தை தொழிலாளர் இருக்கிற மாதிரி சில தகவல் வருது. பட்டு ரெக்கார்டு படி அதிகமாக இருக்குது. பட்டு பார்க்கும்போது அவங்க வந்து வயசு குறைவானவங்க இருக்கிறாங்க. அதுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் வந்திருக்காங்க. அவங்க மூலமாக வெகு விரைவில் அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் போய் ஆய்வு செய்து அவங்களுடைய அந்த உண்மையிலே இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் மீட்டு அவங்களுக்குரிய இடங்களுக்கு அனுப்புறதுக்குரிய நடவடிக்கை இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் இருக்கிற பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு மாவட்ட அளவில் ஏடிஎஸ்பி வந்திருக்காங்க, கூடுதல் கண்காணிப்பு. அதே மாதிரி போதை பொருள் பழக்க வழக்கங்கள் இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்கள்ட்ட அதிகமாக பல இடங்களில் பரவலாக இருக்குங்கிறாங்க. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து தொடர்ந்து கண்காணிப்பு, அதிகமாக போலீஸ் கண்காணிப்பு வந்து இந்த பகுதியில் ஏற்படுத்தி அதையும் குறைக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கண்டறிய சொல்லியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் இருக்கிற பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சிப்காட்டு, ஏசி லேபர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எல்லார் மூலமாக ஆலோசனை செய்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து வந்து கம்பெனிஸ் கூடவும் இது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கும் உரிய அறிவுரைகள் கூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வெகு விரைவில் அந்த மீட்டிங்கை நாங்கள் போட்டு நடத்துகிறோம். காவல்துறைக்கு என்ன சொல்லுங்கள்? காவல்துறை அதை கண்காணிப்பை வந்து அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறோம். அடிக்கடி வந்து ரோந்து போக சொல்லியிருக்கிறோம். ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் லோக்கல்லேருந்து வந்துச்சுன்னா உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், டைம் டிலே பண்ணாதீங்க, உடனடியாக அந்த இடத்துக்கு போய் ஸ்பாட்டில் போய் இது பண்ண சொல்லியிருக்கிறோம். எங்கேயாவது ஏதாவது இன்சிடென்ட் நடந்துன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நேரடியாக உடனடியாக போக சொல்லியிருக்கிறோம். காவல்துறை பற்றாக்குறை எதாவது இருக்கா சார்? இருக்குது, நிச்சயமாக காவல்துறை இது இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் இருக்குது. இந்த ஸ்டேஷனுக்கு தேவையான கூடுதல் ஆளுநர்கள், போலீஸ் அலுவலர்கள் போடுறதுக்கு உரிய அரசுக்கு உரிய பரிந்துரை வழங்குவோம். கூடுதலாக நிச்சயமாக நியமிக்கிறதுக்குரிய நடவடிக்கை இருப்பாங்க. நன்றி, தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.